வணக்கம். நான் தான் உங்கள் இளங்கோச்சி பேசுகிறேன். எங்களது தேவேந்திரகுல எங்களுடைய மக்களின் புரட்சியாளராக வாழ்ந்து வரும் எங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றித்தான் செய்து உரையாடுகிறேன். அன்பான தேவேந்திரகுல சொந்தங்களே, என் உறவு சொந்தங்களே, எனது தாய்மார்களே, எனது அண்ணன்மார்களே, அக்காமார்களே, எனது இளைஞர் பட்டாளங்களே, எங்களது அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். தேவேந்திரகுலத்துக்காக பாடுபடும் எங்களது புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புகழ் வளர நான் சிறிது நேரம் உரையாடுகிறேன். எங்களது தேவேந்திர குலத்துக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் எல்லோருக்கும் குரல் கொடுக்கும் தமிழகத்தில் ஒரே கட்சி தலைவர் என்றால் அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான். எங்களுடைய தேவேந்திர குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும், அருந்தினர் மக்கள், பறையின மக்கள், மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் குரல் கொடுப்பவர் எங்களது தேவேந்திர குலம் சொல்வதை விட புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான். மற்றவர்களெல்லாம் அவர்களுடைய சாதிக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார்கள். எங்களுடைய தலைவர் சாதிக்கும் குரல் கொடுப்பார்கள். தேவேந்திர குலத்துக்கு மட்டுமல்ல, மற்ற இனத்துக்கு எல்லோருக்கும் குரல் கொடுக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் சினிமாவில் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களை தாக்கி ஏதாச்சும் சினிமாவில் எடுத்தால் கூட அதுக்கு கூட குரல் கொடுத்திருக்கிறார். விவசாயத்துக்கு என்னென்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை என்றாலும் அதுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கிறார். மற்ற இலங்கை பிரச்சனை, மாஞ்சோலை பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பிரச்சனை எத்தனையோ நம்மளுடைய மக்களுக்காக எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி குரல் கொடுத்து சின்ன விஷயமாக இருந்தாலும் போராட்டம் பண்ணி அதுவும் ஒரு நியாயமான, ஒரு தெளிவான பேச்சு, ஒரு அகராதியான பேச்சு கிடையாது. கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்தளவில் அகராதியாக பேச மாட்டார். ஒரு தவறான வார்த்தையை அவர் வாயில் வருவதே கிடையாது. படித்தவர், டாக்டர் படித்தவர். அவருடைய தொழில் வேறு வழியில் இருந்தாலும் கூட தம்முடைய புதிய தமிழகம் என்று சொன்னாலே பழைய தமிழகம் போய் புதிய தமிழகம் என்று வர வேண்டும் என்று அவருடைய ஆவல், வேறு ஒன்றும் கிடையாது. பழைய தமிழகத்தில் அடிமைத்தனம், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது. அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி அளவுக்கு சரியாகிவிட்டது. இன்னும் சில ஒரு 50% இன்னும் இருக்கிறது. அதுவும் சிறிய எங்களுடைய தேவேந்திர குல மக்கள் இந்த தமிழகத்தில் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக அது நிறைவேறும். மற்ற இன மக்கள் கூட அவர்களுடைய ஜாதி பிரச்சனைக்குத்தான் போராடிக்கிட்டே இருப்பார்கள், மற்ற பிரச்சனைக்கு போராடவே மாட்டார்கள். தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் குரல் கொடுத்து அதுக்கு தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் செயல்படுவார்கள். அதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். எல்லோருக்கும் அமைதியான முறையில் செயல்பட்டு அதை வன்முறையாக மாற்றாமல் செயல்படக்கூடியவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், இன்னும் வளர்ச்சியாக. தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்காது. நீங்கள் அவரை ஒரு சமுதாய தலைவராக பார்க்க வேண்டாம், மக்களுடைய தலைவர் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதனால் எல்லோரும் அவரை வரவேற்க வேண்டும். அவர் ஒரு படித்தவர், ஒரு நல்ல அறிவாளி. அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். தவறான முறையில் நீங்கள் அவரை சாதிங்கிற சாயத்தை பூசவே கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தேவேந்திர குலம், வளர்க எனது மக்கள். வணக்கம்.